தமிழ் வணக்கம். இன்றைக்கி பாருங்கப்பா அகத்திக்கீரை. பாருங்கள், அகத்திக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அகத்திக்கீரையை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த அகத்திக்கீரையை தான் பொடி போட்டு பொரியல் செய்ய போகிறோம். தாளிக்காமல் செய்ய போகிறோம். பாருங்கள், எண்ணெய் போடாமல் தாளிக்காமல் செய்கிறோம். அடுத்து பாருங்கள், இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். வெங்காயம் வச்சுருக்கோம், உப்பு வச்சுருக்கோம், ஜீரகம் வச்சுருக்கோம், மிளகாய் வச்சுருக்கோம். பொடி பாருங்கள், இதுக்கு நம்ம பொடி ஏற்கனவே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். பயிரெல்லாம் வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பாருங்கள், பயிரெல்லாம் வறுத்து பொடி செஞ்சு மொத்தமாக இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன் பொரியலுக்காக வேண்டி. சும்மாயும் சாப்பிட்டுக்கரலாம். இந்த பொடி நல்லாயிருக்கும். இதுதான் பொடி செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே இந்த எண்ணெய் சட்டில் போட்டுருவோமே. எண்ணெய் சட்டில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுவோம். இப்போ பாருங்கள், வதங்கிட்டுருக்கு, வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த கீரையை சேர்த்துருவோம். சேர்த்து கிண்டிடுவோம். பாருங்கள், கீரை வதங்கிட்டு இருக்கு. பாருங்கள், பூண்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டாக நச்சு இதில் சேர்த்துருவோம். அடுத்து இந்த பூண்டு நச்சை வந்து கழுவி, பூண்டு நச்சை உரலவே கழுவி தண்ணி இதில் ஊற்றிடுவோம். கீரை வேகிறது தண்ணி வேணும். இப்போ நல்லா கிண்டிடுவோமே. பாருங்கள், கீரை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சமாக வேகட்டும். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ பொடி போடுவோமே. பொடியை இப்படி தூவிடுவோம். கீரை நல்லா வெந்துருச்சு. பொடியை தூவி நல்லா கிண்டிடுவோம். பாருங்க, பொடி போட்டு நல்லா செஞ்சுட்டோம். அருமையாக இருக்குது கீரை. ஸ்டவ்வை நிறுத்திடுவோம். இப்போ பரிமாறிடுவோமே. பாருங்கள், ராகி சேமியா பால் ஊற்றி பொங்கியிருக்கோம். அருமையாக இருக்குது. ராகி சேமியா பால் ஊற்றி பொல்னு பொங்கியிருக்கோம். கீரை ரெண்டும் சாப்பிட்டா போதும். ஒரு வேளை சாப்பாடு. சூப்பர் சாப்பாடு, அருமையான சாப்பாடு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ராகி சேமியா பாருங்கள், பால் ஊற்றி பொல்னு பொங்கியிருக்கோம். கணக்காக தண்ணி வச்சு பொல்னு பொங்கியிருக்கோம். அருமையாக இருக்குது பாருங்கள் ராகி சேமியா. சாப்பிட என்ன செய்யலாம்னு யோசிக்கக்கூடாது. இது மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறணும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.